வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். ஈஃபில் டவர் அப்படி சொன்னாலே எல்லாருக்கும் பாரிஸா காதலர்கள் சின்னம் அப்படிலாம் சொல்றோம்ல. ஆனா ஆரம்பத்துல இந்த ஈஃபில் டவரை மிலிட்டரியோடைய ரேடியோ ஸ்டேஷனா தான் டெவலப் பண்ணணும்னு நினைச்சாங்க. அதுக்காக தான் பண்ணவும் செஞ்சாங்க. 20 வருஷத்துல அந்த ஈஃபில் டவரை டெமாலிஷ் பண்றதா அவங்களுடைய பிளான். ஆனா இந்த ஈஃபில் டவர் எப்போ இந்த காதலர்களுடைய சின்னம் இந்த ஈஃபில் டவரை பார்க்கறதுக்காகவே மக்கள் வர ஆரம்பிச்சாங்களோ இது நல்ல டூரிஸ்ட் அட்ராக்ஷனா இருக்கு அப்படின்றதுக்காக இது அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ வரைக்கும் காதலர்களுடைய சின்னம் எப்படி நமக்கு தாஜ்மஹால் இங்கே ஒன்று இருக்கோ அதே மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய காதலர்களுடைய சின்னம் இந்த பாரிஸில் இருக்கக்கூடிய ஈஃபில் டவர் தான். வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தியேட்டர்ஸ் இருக்குல்ல, அவங்க இன்டர்வல் டைமுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஏசியோடைய கூலிங் அதிகப்படுத்திடுவாங்களாம். எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏசி கூலிங் தாங்க முடியாமல் கொஞ்சம் வெளியே போவாங்கல்ல, அந்த டைமில் அவங்க ஸ்நாக்ஸ் வாங்குவாங்கல்ல, யாருமே வெளியே போகல அப்படின்னா ஸ்நாக்ஸே போகாது அப்படின்றதுனால. இதுலேயும் குறிப்பாக எந்த தியேட்டராக இருந்தாலும் சரிங்க, அவங்களுடைய வருமானம் முழுக்க அவங்க வாங்கக்கூடிய ஸ்நாக்ஸில் தான் இருக்குது. அதை வாங்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்க கல்லா கட்ட முடியாது இல்லையா? அதனால வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறைய தியேட்டர்ஸ் இதுதான் பண்ணுவாங்க. ஆனால் நம்மளுக்கு அப்படி இல்லை. ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் தானே, இது என்ன பெருசு அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. ஏன்னா அந்த கிளாஸ் ஆஃப் வாட்டரில் இருக்கிற மாலிகூல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் அப்படியே ஒன்று மேலே ஒன்று அடிக்கிட்டே போனோம்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 5000 கோடி கிலோமீட்டர் அளவுக்கு அதோடைய ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அதை நிற்க வச்சோம்னா நம்ம மொத்த சோலார் சிஸ்டமே பத்தாதுன்ற லெவலில் அவ்வளோ பெருசாக அதோடைய மாலிகூல்ஸ் இருக்குமா. அதனால தான் நான் சொல்கிறேன், எப்பவுமே சின்னது தானே அப்படின்னு நினச்சிடாதீங்க, கடுகு சேர்த்தாலும் காரம் குறையாது. அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஒரு கிரெடிட் கார்டு இருக்குது. இந்த கிரெடிட் கார்டு தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப 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 காஸ்ட்லியஸ்டான கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதை நம்ம காரை டெபாசிட் பண்றதுக்கு 8 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். ஆனா இதுல நீங்க 2 கோடி 5 கோடி 10 கோடி எவ்வளோ வேணா வாங்கிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இன்டர்நேஷனல் அத்தாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு கார்டு தான் இந்த அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டு. லக்கி பாஸ்கர் படம் பார்த்ததுக்கு அப்புறமா கிளைமேக்ஸ்ல இவர் ஒரு கார்டு கொடுக்குறாரு, என்னப்பா இது அப்படின்னு கேட்டா அது தாங்க இந்த கார்டு அப்படின்ற மாதிரி அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டு. இந்த கார்டை ரொம்ப ஈஸியாலாம் கொடுத்துட மாட்டாங்களாம். ஏன்னா அதுக்காக நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. அவங்க எவ்வளோ டர்ன் ஓவர் எடுக்கிறாங்க, அவங்களோட இன்கம் எவ்வளோ இருக்கு, அவங்க முன்னோர்கள் எவ்வளோ சம்பாதிச்சாங்க, இப்படி எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஆனா நீங்க நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவங்க அதை பத்தி கன்சிடரே பண்ண மாட்டாங்க. உங்களோட இன்கம் மட்டுமே வச்சு அவங்களால அந்த கார்டை ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஜீரோ டிராப் ஷூஸ் எல்லாருமே இப்போ இதுக்காக மாறிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது நிஜமாவே யூஸ் பண்ணலாமாப்பா அப்படின்னு சொல்லும்போது டாக்டர்ஸ் நிறைய என்ன தெரியுமா சொல்றாங்க, யூசுவலா நம்ம யூஸ் பண்ற ஷூல நமக்குன்னு ஒரு தனி கர்வ் இருக்கும். ஆனா இந்த ஜீரோ டிராப் ஷூல ஃபிளாட் ஃபீட்டா இருக்கும். அப்படி ஃபிளாட் ஃபீட்டா இருக்கிறவங்க கண்டிப்பா அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா போக 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 இன்னும் அவங்களுக்கு ஃபிளாட் ஃபீட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது இல்லாம அவங்க மேபி கொஞ்சமா டவுண்டா இருக்கிற மாதிரியான ஷேப்ல ஷூஸை யூஸ் பண்ணிட்டு சடனா இதுக்கு மாறினாங்களா அவங்களுக்கு ஜாயிண்ட் பெயின்ஸ் வரது கூட வாய்ப்பு இருக்கான். ஷூன்னு இல்லைங்க, எதுவாக இருந்தாலும் நீங்க சடனெல்லாம் மாறக்கூடாது. அதுக்கேற்ற டைமை நம்ம பாடி கொடுத்தே ஆகணும்னு சொல்றாங்க. அது மாதிரி பண்ணுங்க. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி அடுத்த எபிசோட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from me, Jeshri. Take care.